இன்றைய கேள்வி, கேன்சர் வருவதற்கான காரணங்கள் என்ன? கேன்சர் புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புற்றுநோய் உடலில் எங்கே ஒன்றா வரலாம். தோலில் கூட வரலாம். உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் கூட இருக்குது. எல்லா இடத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம உடல் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய உடல் வளர்ச்சி அடையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசு வரைக்கும் அடல்ட்ஹுட் வரைக்கும் வளர்ச்சி அடையும். ஹியூமன் லைஃபே ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன் ஆஃப் த ஹியூமன் செல். ஒவ்வொரு விதமான உயிரணுக்கும் ஒரு சின்ன காலகட்டம் தான் வாழ்க்கை. அது செத்து போனவுடனே புது செல் உற்பத்தியாகி அந்த இடத்த எடுத்துக்கும். நம்ம 18 வயசு வரைக்கும் உற்பத்தி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். 18 வயசு அடல்ட்ஹுட் வந்த அப்புறமா 52லேருந்து 55 வயசு வரைக்கும் மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்போ உற்பத்தியும் இறப்பும் சரிசமமாக இருக்கும். அதனால் கட்டுக்குலையாமல் இருப்போம். 52 இல்லை 55 வயதிற்கு பிறகு உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். இறப்பு விகிதம் அதிகமாகும். அந்த கேப் பெருசாகிட்டே போகும். அதனால் 65, 75, 85 அந்த மாதிரி போகும்போது நம்ம சுருங்க ஆரம்பிப்போம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ரீஜெனரேஷன் ஆஃப் த டீஜெனரேஷன் ஆஃப் த ஹியூமன் செல்ஸ் இஸ் லைஃப். இப்போ இதில் எண்ணற்ற வகையான உயிரணுக்கள், அதாவது ஹார்ட் ஹார்ட் செல்லு, லிவர் லிவர் செல்லு, அந்த மாதிரி பிரெயின் பிரெயின், அந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதமான செல்லுகள் இருக்கும் பாடியில். ஒரு ஸ்கின் செல் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான மெமரியை அந்த உயிர் கொடுக்கணும். அப்போ தான் அது போய் அப்போ தான் தான் யாருன்னு அதுக்கு தெரியும். எங்கே போய் நான் சேரணும், யார் கூட போய் சேர்ந்து நான் வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும், இதுக்கெல்லாம் அந்த மெமரி அந்த உயிர் தான் கொடுக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் மெமரி கொடுத்தாகணும். இப்போ லிவர் செல்லுக்கு மெமரி கொடுத்தா தான் அது தெரியும், ஓ நம்ம லிவர் சேர்ந்தவன் நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா பலதரப்பட்ட இடங்களில் செல்லுங்க உருவாகுது உடம்புல. அது தான் இந்த ஜாதின்னு தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த உயிர் அந்த மெமரியை கொடுக்குது. தான் என்ன வேலை செய்யணுன்றதுக்கான மெமரியும் கொடுக்குது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில காரணங்களுக்காக சில நேரங்களில் அந்த உயிர் அந்த உற்பத்தியான செல்லுக்கு அந்த மெமரியை கொடுக்காம போயிடுச்சுன்னா அதுக்கு தான் யார், எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. இட் பி ஸ்டாண்டர்ட். அவர் தன்னைத்தானையே காட்டுத்தனமாக அபிவிருத்தி பண்ண ஆரம்பித்தார்னா மேலிக்னன்ட்டில் போய் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா பெனைனாக இருக்கும். இதுதான் கேன்சர் வரத்துக்கு முக்கிய காரணம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு கேன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டீப் வரிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேன்சர் வருது. ரொம்ப ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய கவலையை மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரத்தில் இவங்க 18 மணி நேரம் நீங்கள் நினைவு நிலையில் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் 17.25 மணி நேரம் ஏதோ ஒன்றத்தை நினச்சி வருந்தி 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 வெளியே காட்ட மாட்டாங்க. அதுதான் அந்த டீப் ஒரீஸ்ன்னு சொல்கிறோம். அது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த புற்றுநோய், இந்த கேன்சர் வரும். அவங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு முக்கியமான காரணம் கேன்சர் வர்றதுக்கு காரணம், கேன்சரை நம்ம பாரம்பரிய விஞ்ஞானத்தில் ஒரு ஃபங்கஸாக தான் பார்த்தாங்க. கேன்சருக்கு உண்டான தீர்வுகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அந்த மருந்து செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இதுதான் கேன்சர் வருவதற்கு உண்டான முக்கியமான காரணம். டீப் வரிஸ். உயிர் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய உயிரணுக்களுக்கு அந்த மெமரியை கொடுக்காம போயிடுச்சுன்னா அது கேன்சர் செல்லாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வணக்கம், நன்றி.